தலைப்பு. 12 மணிக்குப் பிறகு. இரவு 12 மணி ஆகிவிட்டது. கைபேசி திரை மட்டும் இன்னும் விழித்திருக்கிறது. உன் அரட்டை சாளரம் திறந்தே கிடக்கிறது. எழுத நினைத்த விரல்கள் நடுங்குகின்றன. கடைசியாக பார்த்தது என்ற வரி மனதை உடைக்கிறது. முன்னால் எல்லாம் இப்படி இல்லை. சாப்பிட்டாயா என்றால் கூட சிரித்தேன். இன்று அமைதியே பதில். நான் தான் அதிகமாக நேசித்தேனோ, உனக்கு அது நேரம் போக்குதானோ? முதல் சந்திப்பு இன்னும் நினைவில். அந்த சிரிப்பு இன்னும் கண்முன். நான் எப்போதும் உன்னுடன் என்றாய். முழுமையாக நம்பினேன். எதிர்காலம் வரை கனவு கண்டோம். 2 பேரின் பெயரை ஒன்றாக எழுதியோம். விதிக்கு அது பிடிக்கவில்லை போல. மெதுவாக நீ மாறினாய். அழைப்புகள் குறைந்தன. செய்திகளும் தாமதமானது. பிசி என்ற ஒரு காரணம். ஆனாலும் மனம் ஏதோ சொன்னது. கேட்க துணிவு இல்லை. கேட்டால் நீ போய்விடுவாயோ என்ற பயம். அதனால் அமைதியாக இருந்தேன். நம்பிக்கையை மட்டும் பிடித்தேன். ஒரு நாள் எல்லாம் சரியாகும் என்றேன். அந்த நாள் வரவே இல்லை. ஒரு சிறிய செய்தி வந்தது. இது நம்மால் முடியாது. அந்த ஒரு வரி போதும். உலகமே வெறுமையாகிவிட்டது. பதில் எழுதினேன். அழித்து விட்டேன். சரி என்று அனுப்பி வைத்தேன். ஆனால் அது சரியில்லை. உள்ளே உடைந்த சத்தம் கேட்கிறது. கண்ணீர் மட்டும் சாட்சி. இரவு நீள்கிறது. நினைவுகள் தூங்கவில்லை. நண்பர்களிடம் நான் நன்றாக இருக்கிறேன் என்றேன். ஆனால் உண்மை இந்த இரவுக்கே தெரியும். பாடல்கள் எல்லாம் சோகமாக தோன்றுகிறது. ஒவ்வொரு வரியும் உன்னை நினைவுபடுத்துகிறது. உன் எண்ணை அழிக்க முடியவில்லை. உன் புகைப்படத்தை நீக்க முடியவில்லை. இதயத்தில் இருந்ததை எப்படி நீக்குவது? காதல் முடிந்தாலும் நினைவுகள் முடியாது. காலம் நகரும். சில காதல்கள் மட்டும் மனதில் என்றும் வாழும்.